ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் A to Z. நம்ம வீட்டு மாடி தோட்டம் ரொம்பவே அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக வண்ண வண்ண மலர்களால் பூத்து குலுங்கணும் அப்படின்னா அதற்கு எளிமையான ஒரே வழி பட் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டேபிள் ரோஸ் வளர்ப்பு தான். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எலிஃபென்ட் பாட், அதாவது டெக்கரேட்டிவ் பாட், ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மல்டி கலர்ஸ் பட் ரோஸ் வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே அந்த சாயிலாம் ரிமூவ் பண்ணி திரும்ப ரீபாட்டிங் பண்ணி புதுசாக என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இருந்த மல்டி கலர் டேபிள் ரோஸ் எல்லாத்தையுமே ஒரு கலரை ஒரு பாட்டில் போடுறதுக்கு பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டேபிள் ரோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே துளிப் ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹாட் கிளைமேட்லேயும் நல்ல சர்வைவ் ஆகக்கூடிய பிளான்ட்ஸ். இது அதிகமான நோய் தாக்குதல் எதுவுமே இருக்காது. ரொம்பவே எளிமையான முறையில் வளர்க்கக்கூடிய பிளான்ட்ஸ். இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட சின்னதாக ஒரு விரலில் ஒரு சின்ன குச்சி தான் வாங்கிட்டு வச்சுருக்கிறேன். அதுவே பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குது பாருங்கள். முதல்ல இந்த கைப்பிடிச்ச வரல இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் செடி வச்சுருந்தேன். இப்போ கத்திரிக்காய் செடி எல்லாமே சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாயில் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆயில் போட்டு இப்போ டேபிள் ரோஸ் ஒரு கலர் ஒரு பாட்டில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ இதனோட அப்டேட்ஸ் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. மஞ்சள் நிற பூக்கள் நம்ம தோட்டத்தில் அதிகமாக வைக்கும்போது அதனோட பலன் என்ன கேட்டிங்கன்னா, இந்த தேனீக்கள், இந்த மாதிரி மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய வண்டு இனம், தேனினம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் நிறத்துக்கு அதிகமாக அட்ராக்ட் ஆகி அந்த பூவை நோக்கி தேன் குடிக்க வரும். ஸோ இதனால் மாடியில் இருக்கிற மற்ற பிளான்ட்ஸுக்கும் நமக்கு மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் இன்டர்வெல்லில் எடுக்கப்பட்ட வீடியோஸ். இது எல்லாமே இப்போ பாருங்கள். அடுத்து இந்த தொட்டியில் ஒயிட் கலர் இப்போ தான் ஜஸ்ட் பிளான் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா பட்ரோஸோட நேச்சுரல் கலர், அதாவது ஒரு டார்க் பிங்க் வரும் இல்லையா, அந்த கலரு பிளான் பண்ணி கொஞ்சம் வளர்ந்துருக்குது. அடுத்த அப்டேட் இது. நம்ம நட்டு வச்சுருந்த அந்த ஒயிட் கலர் டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பாட்லேயே அடுக்கடுக்காக இருக்கிற ஒயிட் கலர் இருக்குது. அப்புறம் சிங்கிள் லீவ், அதாவது ஒற்றை இதழ் இருக்கிற ஒயிட் கலர் இதில் இருக்குது.
அடுத்து இந்த கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட்டு மிக்சடு. பாருங்கள், ஒரு சாதாரண டேபிள் ரோஸ் தான், ஆனால் இப்படி அழகாக பூத்திருக்கும் போது பார்க்குறதுக்கே எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெரிய பெரிய பாட் வேணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு 6 இன்ச்சஸ் பாட் இருந்தால் கூட நமக்கு போதும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ரோஸ் வளர்க்குற மாதிரி எளிமையான ஒரு செடி வளர்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இருக்க முடியாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பாட்டில் வந்துட்டு இது டெய்லி வந்துட்டு அப்படி கொத்து கொத்தா நிறைய பூக்க ஆரம்பித்த உடனே நம்ம மாடி தோட்டத்துக்கு நம்ம வந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு மனதுக்கே ஒரு நிறைவாக இருக்கும், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும்.